இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வவுனியா ஓமந்தையிலே அண்ணம்மா அறக்கட்டளையினுடைய 10வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு எங்களுடைய தமிழ் பெரும் முப்பாட்டன் திருவள்ளுவருடைய திருவுருவச் சிலையானது இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வின் முதல் நிகழ்வாக குத்து விளக்கினை ஏற்றி இந்நிகழ்வை ஆரம்பித்து வைக்க உள்ளோம். அந்த வகையிலே வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்களை குத்து விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். அவரைத் தொடர்ந்து திருமதி கமலக்கண்ணன் அம்மா அவர்களையும் திருமதி சிவதாஸ் அம்மா அவர்களையும் கிராம அலுவலர்களான அனுசியா மற்றும் தாரகா அவர்களையும் மாணவிகள் சார்பாக ஒருவரையும் அன்பாக அழைக்கின்றோம். அவர்களுடன் இணைந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். கிராம பொது அமைப்புகள் சார்பாக ஒருவரையும் பக்கத்துக்கு பொறுத்தலாம். விளக்கினை ஏற்றி வைத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த திருவள்ளுவர் சிலையினை திறந்து வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இதனை எங்களுடைய வவுனியா பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் மற்றும் அண்ணம்மா அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குனர் திரு கமலக்கண்ணன் ஐயா ஆகிய இருவரும் இணைந்து இந்த திருவள்ளுவர் சிலையினை திறந்து வைக்க இருக்கின்றார்கள். எனவே அவர்களை அன்பாக அழைக்கின்றனர். மாலை அணிவித்த நிகழ்வு நடைபெறுகிறது. Right, bang. Right, bang. Agarra.
சல்மான் அப்படியே எஞ்சாலும் வந்துடுங்க. மேலே நல்லா இல்லாட்டி சட்டர் தான் வந்து நீங்கள் தெரியும் சட்டர் சும்மா அடிக்காம தேவை அடிங்க சாதா இறக்கி விடுங்க மேலான அங்கே நல்லா போட்டு அடிச்சுக்கணும் எங்க மட்டும் சிட்டுக்கு ஏது இறக்குறீங்க அப்போ என்னெல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோட்டோஸும் தெரிய வரக்கூடாது. எல்லாருக்கும் ஜாஸ்தி ஓமந்தை மத்திய இந்த மாதிரி அடுங்கடா போட்டு ஓடி ஆறு எடுக்கிறீங்க சிங்க தருங்கடா போட்டு முழு நியூஸ்லேயும் பப்ளிசிட்டி ஆகிருக்கோம் ஒரு நாளைக்கு. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த திருவள்ளுவர் சிலையினுடைய கல்வெட்டு திரைநீக்கம் அதனை திரைநீக்கம் செய்வதற்காக மாலன் அவர்களை அன்பர்களை விரிவுரையாளர் கோப்பாய் ஆசிரியர் நானும் சுதா அதில் இல்லை பக்கத்தில் அண்ணன் இங்கே வாங்க அண்ணன் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே நேராக வர அங்கே வரங்க அண்ணன் திருவள்ளுவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்.
அன்னம்மா அறக்கட்டளையின் 10வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு அருட்பணி அரசு உயர் திரு சித்தம்பலம் கமலக்கண்ணன் ஸ்தாபகர் நிர்வாக இயக்குனர் அன்னம்மா அறக்கட்டளை அவர்களால் திருவள்ளுவர் உருவச்சிலை நிறுவி திறந்து வைக்கப்பட்டது. 4/6/2024 ஐயம் திருவள்ளுவரின் பெயர் நீடூழி வாழ்க. கேமரா பேக் எடுக்கலாம் கேமரா பேக் சந்திரகுமார் கண்ணன் அவர்களை இந்த திருவள்ளுவர் சிலையினை சுற்றி மரங்கள் நடுவக்கூடிய திருவள்ளுவர் சிலையினுடைய நிகழ்வின் முதலாம் கட்டம் தற்பொழுது நிறைவடைந்துள்ளது. இரண்டாம் கட்டம் முகமது மத்திய கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைவரையும் அனைத்து விருந்தினர்களையும் அந்த மண்டபத்துக்கு செல்லுமாறு அம்மாவட்டம் ஒரு கஞ்சி பேரம் கொடுக்கா கல்லுக்க மரம் கல் இதுக்குள்ள மறையிறீங்க முன்னுக்கு வாங்க அந்த ரைட் ஓகே ஓகே அவரை கொஞ்சம் முன்னுக்கு வாங்க ஓகே ரைட் ஓகே இங்கே பேரங்க இருக்கா ஓகே வரேன் ரைட் பண்ணு லைவ் இருங்க அவர் ஓகே கொண்டு வந்தீங்கண்டா ஆக்கள் நிற்கணும் இருக்கா ஓகே ஓகே இங்கே பாருங்க இருக்கா ரெடி
இங்கே பாருங்க. தூண் மறைக்கிறது கொஞ்சம் இறக்கி வந்தீங்கன்னா ரைட். ஓகே. இங்கே நடுவாங்க. அறக்கட்டளையில் 10ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வில் 2ஆம் கட்ட நிகழ்வில் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஓமந்தை கிராம அலுவலர்களுடைய வளாகத்திலே வள்ளுவர் பெருந்தகையுடைய சிலை திறப்பு விழாவுக்கு இடம்பெற்று அதற்கான நிகழ்வுகளுக்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுகளினுடைய முதல் நிகழ்வாக மங்களகரமாக மங்கள விளக்கினை ஏற்றி இன்றைய நிகழ்வுகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விளக்கிற்கு ஒளி கொடுப்பதற்காக அருட்பணி அரசு சிற்றம்பலம் கமலக்கண்ணன் நிறுவனர் இயக்குனர் அண்ணம்மா அறக்கட்டளை அவர்களை மங்கள விளக்கேற்றுவதற்காக அன்பு அழைக்கின்றேன். அவரைத் தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றிய அறக்கட்டளையினுடைய நிறுவனர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த காலத்தில் நாம் பாதர் சார்புடன் விரிவுரையாளர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அவர்களை மங்கள விளக்கேற்றுவதற்காக ஆற்றல் அழைத்திருக்கிறேன். அவரைத் தொடர்ந்து பாடசாலையினுடைய முதல்வர் திரு செல்லத்துறை பவேந்திரன் சார் அவர்களை மங்கள விளக்கேற்றுவதற்காக அன்புடன் அழைத்திருக்கிறேன். அடுத்து இங்கே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு ரத்னேஸ்வரன் ஸ்ரீயாந்தன் கிராம அலுவலர் ஓமந்தை அவர்களையும் அவருடன் இணைந்து திரு சுபைதி ரைஸ்டி
சவுதி உத்தியோகத்தர் ஓமந்தி அவர்களை மக்கள் வழங்கியதற்காக அழைக்கிறேன். அடுத்ததாக நவனா கிருஷ்ணமூர்த்தி சுயாதீன தமிழ் இளைஞர்கள் அமைப்பினுடைய நிறுவனர் அவர்களையும் இந்த இடத்திலே மக்களிடம் கேட்பதற்காக அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக ஓமந்தை கிராம அமைப்பு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களையும் மாதர் அமைப்பு சங்கத்தினுடைய தலைவி அவர்களையும் மக்களிடம் கேட்பதற்காக இந்த இடத்திலே அன்பர்கள் அழைத்திருக்கின்றோம். சார்பாக ஒருவரை மக்கள் கைது வைக்குமாறு அடுத்ததாக பரமலிங்கம் ரவீந்திரன் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கான மக்கள் விளக்கை ஏற்றி வைக்குமாறு அன்பாக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் விளக்கங்களை ஏற்றி இன்றைய நிகழ்வுகளை இனிதே ஆரம்பித்து வைத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் அமர்த்துக் கொள்ளுமாறு அன்பாகப்படுகிறது. அடுத்ததாக எங்களுடைய பாடசாலை சிறார்களுடைய அழகிய வரவேற்பு நடனம் ஒன்று இங்கே நிகழ்த்த இருக்கின்றது. அந்த வரவேற்பு நடனத்தின் மூலம் இன்றைய விருந்தினர்கள் அனைவரையும் இன்பம் கொண்ட வரவேற்பு.
வரவேற்பு நடனத்தின் மூலம் அனைவரத்தின் வரவேற்பை வழங்கிய எங்களுடைய மாநிலத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக தலைமை உரை விளம்பர இருக்கின்றது. இன்றைய தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக இன்றைய நிகழ்வுடைய தலைவர் நாகராஜா ஸ்ரீதரன் கிராமாந்தர கூமாங்குளம் அவர்களை அன்பர்கள். இன்றைய நிகழ்விற்கு வரைய வந்திருக்கின்ற பிரதம விருந்தினராக வருகிறது சென்றிருக்கின்ற எங்களுடைய வவுனியா பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் பிரதாபதி அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் ஆணிவையாக இருந்து சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்ற அண்ணம்மா அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குனர் ஐயா சிற்றம்பலம் கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் பாலசண்முகம் விரிவுரையாளர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை ஆகியோருக்கும் இங்கே இந்த நிகழ்வுக்கு வருகிறது சென்றிருக்கின்ற வவுனியா தெற்கு தமிழ் பிரதேசத்தினுடைய செயலாளர் சுகுமார் தர்ஜன் அவர்களுக்கும் ஓமதி மத்திய கல்லூரியினுடைய அதிபர் செல்லத்துறை பவேந்தர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஓமந்தை கிராம அலுவலர் இ சுயாந்தன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்த ஏனைய கிராம அலுவலர்களான அனுசியா மற்றும் தாரகா அவர்களுக்கும் சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் ரைஸ்கின் அவர்களுக்கும் சுயாதீன தமிழ் இளைஞர்கள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மருளானந்த் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஓமந்தை கிராமத்தினுடைய கிராம அபிவிருத்தி சங்க சமக்கார அமைப்பு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் சமுத்தி அபிவிருத்தி சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் ஓமந்தை மத்திய கல்லூரியுடைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்திய இனிய கால வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வானது அண்ணம்மா அறக்கட்டளையினுடைய 10வது ஆண்டை தொடக்க விழாவை முன்னிட்டு இன்று இந்த ஓமந்தையில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த அறக்கட்டளையானது ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய நிர்வாக இயக்குனர் திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களுடைய 50வது பிறந்த தினத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையிலே இன்று அவருக்கு 60வது வயதாகின்றது. முதற்கண் அவருக்கு இந்த விழா ஏற்பாட்டு குழு சார்பாக எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருக்கு எங்களுடைய அகவை நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த வையகத்திலே சீரும் சிறப்புமாக வாழ்த்தி இதுபோல் எண்ணற்ற பணிகளை செய்ய வேண்டும் என வாழ்த்தி வழங்குகின்றோம். அண்ணம்மா அறக்கட்டளை பொறுத்தவரையிலே கடந்த 10 வருடங்களாக இலங்கையிலே குறிப்பாக வன்னி பிராந்தியத்திலும் யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றது. ஆரம்பத்திலே இந்த ஓமந்தை பிரிவில் தான் எங்களுடைய அனுசியா கிராம அலுவலராக கடமையாற்றிய காலப்பகுதியிலே 10 வறிய நிலையில் உள்ள விவசாய குடும்பங்களுக்கு நீர் இறைக்கும் இயந்திரங்கள், நீர் கொண்டு செல்லும் குழாய்கள் உட்பட பல்வேறு விவசாய உபகரணங்கள் அன்றைய காலத்தை பொறுத்தவரையில் அது பல லட்சக்கணக்கான ரூபாய் பெறுமதியுடைய அந்த செயல்கள் வழங்கப்பட்டது. அதேபோல் அறநெறி பாடசாலைகளை நாம் நிறுத்தி முன்பள்ளி பாடசாலைகளை நாம் நிறுத்தி ஏனைய வாழ்வாதார அபிவிருத்தி என பல்வேறு செயல்களை பல்வேறு அறப்பணிகளை இந்த அண்ணம்மா அறக்கட்டளையினூடாக செய்து வருகின்றனர். அதேபோல் ஆலய புனரமைப்பு அதுபோன்ற எங்களுடைய ஆன்மீகம் சார்பான சேவைகளையும் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த 10வது ஆண்டு விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட அமைவாக இன்றைய தினம் இந்த திருவள்ளுவர் சிலையானது இந்த வவுனியாவிலே ஓமந்தையிலே யாழ் அண்டி வீதியில் அமைந்திருக்கின்ற ஓமந்தை கிராம அலுவலர் காரியாலயத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த திருவள்ளுவர் சிலையானது இன்று நாங்கள் நிறுவியிருப்பது ஒரு சாதாரண விடயமல்ல. எதிர்காலத்திலே எங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய இந்த சந்தையினருக்கு எங்களுடைய தமிழரின் வரலாற்றையும் வாழ்வியலையும் கடத்தி செல்லும் ஒரு அரிய பணியை நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம். இந்த அண்ணம்மா அறக்கட்டளையினூடாக திருவள்ளுவரை பொறுத்தவரையில் அல்லது திருக்குறளை பொறுத்தவரையில் ஒரு பரீட்சைக்கு படிக்கின்ற ஒரு நூலாகத்தான் நாங்கள் அனைவரும் நிச்சயமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இங்கு மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த காலப்பகுதியிலே எதிர்வரும் எத்தனை ஆயிரம் வருடங்கள் கடந்தாலும் இந்த உலகத்திலே அனைவருக்கும் பொதுவான ஒரு உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகல ஒரு அம்சங்களையும் உள்ளடக்கியது இந்த திருக்குறள் ஆகும். உதாரணமாக ஒவ்வொரு சமயத்தினருக்கும் ஒவ்வொரு சமய நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்களை ஒரு சமயத்தினர் மற்ற சமயத்தினர் நூல்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் திருக்குறளை பொறுத்தவரையிலே உலக பொதுமுறை என சொல்லப்படுகிறது. அதில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் எந்த ஒரு சமயத்திற்கும் சார்பானது அல்ல. அந்த கருத்துக்கள் எல்லா சமயத்திற்கும் உட்பட்டவையாகவே இருக்கின்றன. அதேபோல்
தமிழ் இனத்துக்கு மாத்திரம் சொந்தமான கருத்துக்களும் அல்ல, அது அனைவருக்கும் பொதுவானது. அதைத்தான் வள்ளுவர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என சொல்லியிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லா மனிதர்களுக்கும் என அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. எனவே இந்த பொதுமறையானது பெண்களை கடந்து இன்னும் ஏராளமான சந்தைகளுக்கு கடத்தப்பட வேண்டும். முக்கியமாக இந்த திருக்குறளானது ஒவ்வொரு வீடுகளிலும் திருவள்ளுவர் சிலை ஒரு சிறிய சிலையாவது அல்லது திருக்குறள் புத்தகமாவது கட்டாயம் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குங்கள். அந்த திருக்குறளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை படித்தால் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். எத்தனையோ நாடுகளும் சொல்லியிருக்கிற தத்துவ கருத்துக்களை 2000 வருடத்துக்கு முன்னரே திருக்குறள் சொல்லியிருக்கிறது. எனவே இந்த சிலை சிறப்பு விழாவது இத்துடன் முடிவடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் திருவள்ளுவர் தினத்திற்கு இந்த பாடசாலை அதனுடைய அயல் பாடசாலை மாணவர்களும் இணைத்து நாங்கள் திருக்குறள் சம்பந்தமான போட்டிகளை நடாத்தி அவர்களுக்கு ஒவ்வொரு வருடம் மாத்திரமான பரிசுகளையும் வழங்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இந்த சிலையை தொடர்ந்து பராமரிக்க எங்களுடைய ஓமதி மத்திய கல்லூரி அதிபர் அதோடு இந்த பிரதேசத்தினுடைய பொது அமைப்புகள் முன்வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களிடம் இந்த அரண்மனையை விட்டுச் சொல்கின்றோம். எனவே இந்த நல்ல நாளில் இந்த நல்ல செயலை செய்து முடிக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவிப்பதோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தலைமை உரையை நடத்திய பூமாகுளம் கிராம சபை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்று ஏனையின் வீதியிலே அழகிய தோட்டத்திலே கம்பீரமாக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் பெருமித்தகர் திருவள்ளுவருடைய சிலை அங்கே கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சிலைக்கு வேண்டிய அந்த கம்பீரத்தையும் அந்த அழகையும் அந்த நுட்பங்களையும் ஒருங்கு சேர வடிவமைத்த அந்த சிலையை செதுக்கிய அந்த சிற்பியை இந்த இடத்திலே இந்த விழாக்குழுவினர் கௌரவிக்க இருக்கின்றார்கள். அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக அன்னம்மா அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவர்களையும் அதை செதுக்கிய சிற்பி அவர்களையும் இந்த இடத்திலே அந்த உடன்பாடு கலைக்கின்றோம். இந்த இடத்திலே எங்களுடைய சிப்பாச்சாரியார் விஜயபாலன் அவர்களுக்கு அன்னம்மா அறக்கட்டளையுடைய இயக்குனர் கமலக்கண்ணன் ஐயா தம்பதியினர் பொன்னாடையை போற்றி கௌரவிப்பினை வழங்குவார். திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் ஏற்றுக்கொண்ட சிப்பாச்சாரியார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறது. அடுத்ததாக கௌரவத்தினை வழங்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். இவருடைய கௌரவத்தினை பாலசரன் ஐயா அவர்கள் வழங்குவார். அவருடன் இணைந்து ஓவதை மத்திய கல்லூரி அலுவலர்கள் இந்த கௌரவத்தினை வழங்குவார். அடுத்ததாக இங்கு கௌரவ விருந்தினராக இருக்கின்ற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய விரிவுரையாளர் எஸ் பாலசண்முகன் அவர்களை சிற்றுரையாற்றுமாறு அன்பாக அழைக்கிறோம். தமிழின் பிள்ளைகளே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா வணக்கம். இறங்கும் கடவுளுடைய திருவடிகளை வழங்கி விழாவினுடைய தலைவர் அவர்களே, 10வது ஆண்டை கடந்து
நற்பணிகள் பல இந்த நாளிதத்துக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அன்னம்மா அறக்கட்டளையினுடைய ஸ்தாபகரும் நிர்வாக இயக்குநருமாகிய அன்புக்கும் மதிப்புக்குரிய உயர் திரு சிற்றம்பலம் கமலக்கண்ணன் அவர்களே, அவருடைய அறப்பணிகளுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய திருமதி சுதா கமலக்கண்ணன் அம்மையார் அவர்களே, இன்று காலையிலிருந்து எப்படி பாராட்டுவது, எப்படி நன்றி சொல்வது என்று நெஞ்சத்தை நிறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓமந்தை மத்திய கல்லூரியினுடைய மதிப்பார்ந்த அதிபர்களே, ஒற்றுமையால் எங்கள் மனதில் பொறாமையை வளர்க்கக்கூடிய கிராம உத்தியோகத்தர்களே, அபிவிருத்தி உத்தியோகத்தவர்களே, பழமையும் பெருமையும் மிக்க இந்த பள்ளித்தளத்தினுடைய ஆசிரியர் பெருந்தகைகளே, அன்புக்குரிய நட்புக்குரிய மாணவ செல்வங்களே, இன்னும் நன்றிக்கும் வரவேற்புக்கும் உரிய அரச உத்தியோகத்தர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் பணிவன்பாக வணக்கம். அருமையான இந்த வாய்ப்பினை தந்த தெய்வங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. மிக அருமையான ஒரு வாய்ப்பு. எவ்வளவு சுருக்கமாக இந்த உரையை நிறைவு செய்ய முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நிறைவு செய்யும். அந்த 8-10 நிமிடம் யாருக்கென்றால் மாணவ செல்வங்களுக்கு 2 கதை சொல்வது மட்டும்தான் என்னுடைய பணி. முதலாவது கதை, இது மாதிரி ஒரு இலக்கிய மன்ற விழாவுக்கு திருவள்ளுவர் பிரதம விருந்தினராக வருகை வந்திருக்கிறார். ஓமந்தை மத்திய கல்லூரியில அன்னம்மா அறக்கட்டளையினுடைய 10வது ஆண்டு நிறைவு நடைபெறுவது போல ஒரு காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய இலக்கிய மன்ற விழாவுக்கு திருவள்ளுவர் பிரதம அதிதி. அடுத்ததா பரிசில் வழங்க வேண்டும். அவரை விருந்தினர் உரைக்காக அழைத்த பொழுது அந்த பார்த்தீங்களே, எல்லா இடமும் இருந்த வள்ளுவர் எங்கள் மனதில் நிற்க வேண்டும் என்று நின்ற கோலத்தில் திருவள்ளுவர் கம்பீரமாக நடந்து வந்தார். மேடையில் ஏறி மாணவர்களை பார்த்து வணக்கம் சொன்னார். எல்லாரும் வணக்கம் சொன்னார்கள். புன்முறுவலோடு கேட்டார், தம்பிமார்களே, தங்கைமார்களே, ஒரு கேள்வி கேட்கலாமா? தாமரையுடைய உயரம் என்ன என்று கேட்டார். தாமரையுடைய உயரம் இப்படி கேட்ட உடனே கேட்கிறவங்களுக்கு யாருடையதோ ஒரு முகத்தை பார்க்கிற வழக்கம் தானே. அந்த மாணவன் புத்திசாலி, பக்கத்துல திரும்பி பார்த்து உன்னதான் கேட்கிறார் சொல்லு. அடுத்தவன் தலையில பாலத்தை கட்டிட்டான். அவன் விரைச்சவன் எழுப்பி நின்று கேட்டா, ஐயா எவ்வளவு உயரமா இருந்தா இப்ப என்ன பிரச்சனை? நொந்து போனான். தம்பி இப்படி கேட்கலாமா? கடைசி வரையில இருந்து ஒருத்தர் எழுப்பி, ஐயா 2 அடி. வள்ளுவர் திரும்ப கேட்டார், தம்பி 3 அடி வளராதா? வச்சிருக்கோ. அதை விட நொந்து போனார். ஒரு மாணவன் எழுந்தான். வள்ளுவரை பார்த்து சொன்னான், ஐயா ஒன்று சொன்னா தப்பில்லையே, சொல்லப்பா. கேள்வி தவறு என்றார். என்னப்பா சொல்கிறார்? ஐயா உங்களோட கேள்வி பிழை. எந்த இடத்தில் இருக்கிற தாமரை என்று நீங்க சொல்லலையே. தண்ணி வற்றி சேரும் சதவீதமா இருந்தா அந்த மண்டலத்துல தாமரை இருக்கு. தண்ணி 2 அடி இருந்தா 2.5 அடியில தாமரை இருக்கு. தண்ணி 50 அடி இருந்தா 50 அடியில தாமரை இருக்கு. அப்போ என்ன முடிவு? தண்ணீரை பொறுத்து தாமரையுடைய உயரம், தண்ணீருடைய உயரம் எவ்வளவோ அதுதான் தாமரையுடைய உயரம். தோசையை மற்றவரும் திரும்பி கொண்டார். என்ன கேள்வி? சரி, இந்த உலகத்தில் எங்களுடைய உயரம் என்ன? ஒவ்வொரு மாணவனும் கொலசிப்பு சோதனைக்கு அதுக்கு பிறகு இந்த விட்டமின் குடிசை கொடுக்கறதுக்கு எல்லாம் உயரம் நிற அளந்து வச்சுக்கிறான். கடகடன்னு சொன்னான் 150, 148, 135, 160. வள்ளுவர் சிரித்துக் கொண்டு கேட்டார், இந்த அளவு போலால அளக்கிற உயரம் தான் மனிதனுடைய உயரமா? தாமரையுடைய உயரத்தை கேட்டார். இப்போ எங்களோட உயரத்தை கேட்டார். எப்படி தப்புறது? வள்ளுவர் புன்னகையோடு கருத்தை நிறைவு செய்தார். தண்ணீரினுடைய உயரம், தாமரையுடைய உயரம். இந்த உலகத்தில்
எங்கள் மனம், எங்கள் எண்ணம், எங்கள் உள்ளம், எங்கள் நினைவுகள் இவற்றினுடைய உயரம்தான் எங்களுடைய உயரம். குரல் அழகா போட்டு முடிச்சார். வெள்ளத்து அணைய மலர் நிட்டம் மாந்தவனம் உள்ளத்து அணையது உயரும். இவ்வளவு நாள் நாங்கள் எத்தனை அளவுகள் வச்சுக்கிறோம். பேருக்கு பின்னால போடுற பட்டத்தை பார்த்து பெரியவர் சொல்றோமா இல்லையா? வங்கி கணக்கில் எவ்வளவு இருக்கு பார்த்து கொண்டு பெரியவர் சொல்றோமா இல்லையா? முன்னுக்கு 2 எஸ்கோட், பின்னுக்கு 2 எஸ்கோட், பக்கத்துல 2 பிளாக் கேட்ஸ், பாதுகாப்புக்கு மத்தியில போகிற பிரமுகரை பார்த்து பெரியவர் என்று சொன்னமா இல்லையா? எல்லாத்தையும் முடிச்சு வள்ளுவர் சொல்லி வைத்தார், யாருடைய உள்ளம் உயர்வாக இருக்கிறதோ அதுதான் மனத்தினுடைய உயர்வுதான் மனிதனுடைய உயர்வு. நான் சொன்ன தலையங்கம் இன்றைக்கு ஏன் வள்ளுவர்? இன்றைக்கு ஏன் வள்ளுவர் என்றால் என்றைக்கும் பொருந்தக்கூடிய அளவுகளை எங்கள் கைகளில் தந்துவிட்டு பேசாமல் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கும் வள்ளுவர் நமக்கு தேவை, நாளைக்கும் தேவை, என்றைக்கும் வள்ளுவர் நமக்கு தேவை. சில பேருக்கு வள்ளுவரை பிடிக்காது. மகாபாரதத்தை பேசினால் கூட்டம் வரும். ஏன்? யாருடையதோ வீட்டு கதை. ராமாயணத்தை பேசினால் கூட்டம் வரும். ஏன்? அயோத்தி மன்னன் தசரதன் பிள்ளை அந்த கதை. திருக்குறளை பேசினா எல்லாரும் முகம் இருந்து போயிருப்பான். ஏன்? அடுத்த வீட்டு கதை, எங்கள் வீட்டு. நீ பொய் சொல்லாதே, நீ பிறன் மனை நயமாதே, நீ கண் உண்ணாதே, நீ பொறாமையை கைவிடு, நீ பொறுமையை கடைப்பிடி, நீ தீ நட்பை விலக்கு, நீ பெரியாரை துணைக்கோடு என்று நீ நீ என்று எண்களை பார்த்து கையெழுத்தியதனால சில வேளையில் திருக்குறள் பேச வடிக்கிட்டார். சில பேருக்கு முகம் நெருங்கி போயிருக்கும். ஆனால் அந்த மனுஷனை போல நல்ல மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, உங்களுக்காக சொல்லுகிறேன், வள்ளுவரை போல ஒரு மாண்பான மனிதன் எங்கள் சமூகத்தில் இல்லவே இல்லை, இதுவரை இல்லை, இனியும் இல்லை. என்ன காரணம்? ரொம்ப சிம்பிளா சொல்றோம், மிக இயல்பா சொல்றோம். சாப்பிடுறோம், நாங்க எல்லாரும் எங்களோட விருப்பத்துக்கு சாப்பிடுறோம். நாங்கள் உண்ட உணவு சமிக்க இல்லை, அஜீரணம். அது சக்கையாகி வெளியேற இல்லை, உடல்ல இருக்குது. கொஞ்சம் வசதி குறைவா அசௌகரியமா இருக்கு. மருந்து கடைக்கு போறோம், அந்த வயிற்றுல இருக்கிற தேவையற்ற கழிவு வெளியில கொண்டு வரதுக்கு மருந்து இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு 6 மாதம் பொறுத்து தண்ணி இருந்த ஒரு ஒவ்வாமை, ஒரு அலர்ஜி, வயிறு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதே மருந்து கடைக்கு போறோம், என்னாச்சு? இன்னொரு மாதத்துக்கு தூக்கித்தார போடுறோம், வயிறு சீரா வருது. இப்போ வயிறுல பிரச்சனை வந்தாலும் அந்த மருந்து கடையில தான் மருந்து. வயிற்றை தூய்மைப்படுத்துறதுக்கு அங்கதான் மருந்து, கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து. வள்ளுவர் ஒரு மருந்து கடை. எப்படி? வள்ளுவர் ஒரு மருந்து கடை. யாரை நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அவர்தான் தீநட்பு கூடா நட்பு 2 அதிகாரத்துல யார நண்பனா வச்சிருக்காருன்னு சொல்லுவார். பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிற அதே வள்ளுவர் தான் பொய்மையும் வாய்மை இடத்து உரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்று குறித்தார். எனவே வள்ளுவர் இந்த உலகத்தில் மன வருத்தமாக இருக்கட்டும், உடல் வருத்தமாக இருக்கட்டும், எந்த வியாதிக்கும் நமக்கு ஆரோக்கியத்தை கை நீட்டி விடுகின்ற ஒரு பெரிய மகான். ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் செல்லா காசு போல சிலர் மத்தியில் பட்டது. பாரதியாருக்கு ஒரு கவலை வந்தது. என்ன கவலை? தமிழை பார்க்க சங்கடமா இருக்கு. எது தமிழ் தெரியாம இருக்கு. பாரதியாருக்கு கவலை வந்தது. விதியை கூப்பிட்டார். விதி இங்கவா, விதியே விதியே, தமிழ சாதியை என்ன நினைத்தார்? தமிழ் சாதியை பற்றி நீ என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாய்? அதனுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? தானே பதில் சொல்லுகிறார். சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் வாழும். எதனால? சிலப்பதிகாரம் என்கிற ஒரு செய்யுள் இருக்கும்
தமிழ் வாழ். அடுத்த அடி போட்டால் திருக்குறளின் உறுதியும் தெளிவும் அழகும் பொருளின் ஆழமும் கருதியும் அழகான. இதை விட குறளை சொல்றதுக்கு ஒரு மாண்பு இருக்கா? இப்படி திருக்குறளின் தெளிவும் அழகும் ஆழமும் பொருளின் உண்மை ஆழமும் கருதியும் கம்பன் குறிகளால் காட்டிட முயற்சி அதனால் பாடுபடுகிறது. இதனால் தமிழ் வாழும் என்று சொன்னவன் பாரதி. அதனால் என்றைக்கும் வள்ளுவர் நமக்கு தேவை. ஒரு கதை உண்டு. இரண்டாவது கதை, ஒரு பெரிய மரம் உங்களுடைய பள்ளிக்கூட வாசல்ல இருக்கிறதோட பெரிய. அந்த மரத்தினுடைய அடியிலோ யாசகன் இருந்தார். பிள்ளைகள் சொல்லுவோம், யாசகன் என்றால் யார்? யாசகன் என்றால் பிச்சை வாங்குறவர். ஒரு மரத்தினுடைய அடியில் ஒரு பிச்சைக்காரன் உண்டு. பாவம், சில வேளையிலே யாராவது போடுவான், சில வேளையில ஒருத்தரும் போட மாட்டேன். அந்த ஐயா வயது போன யாசகன் ஒரு நாள் உயிர் நீத்து வெற்றுடம்பா கிடக்கிறார். உறவு கிடையாது, ஊர் கிடையாது. அந்த ஊர்ல சேர்ந்த 2 நல்ல மனுஷன் அந்த மரத்து அடியில் மீது ஒரு கிடங்கு வெட்டி அவர் அடக்கம் பண்ணதுக்கு ஆயிரம். கிடங்கு வெட்டி கொண்டு போனா ஒரு 2 அடி வெட்ட டாமட்டு சத்தம் கட்டுது. என்னது? ஒரு பெரிய குடம். குடமா? பொற்குவியல், நவரத்தினங்கள், மணி, முத்து, பொற்காசெல்லாம் நிரம்பிய குடம். இவ்வளவுதான் கதை. சில கதை முடிவில் வர போகும். இந்த கதை இவ்வளவுதான். பிச்சைக்காரன் இருந்தான், பிச்சை எடுத்தான். ஒரு நாள் இறந்து போனான். அடக்கம் பண்ணத்து குழி வெட்டினார்கள். 2 அடி வெட்டின உடனே சத்தம் கேட்டது. கீழே பொற்குடம். இவ்வளவுதான். கேட்கட்டுமா? கீழ பொற்குடம், திரவிய கூட்டம், திரவிய கடல், நவரத்தினம். அதுக்கு மேலே இருந்து இவன் பிச்சை எடுத்திருக்கிறான். ஏன் இந்த கதை, ஏன் இந்த கேள்வி? அந்த பிச்சைக்காரன் வேற யாரும் இல்லைன்னா எங்களிடத்துல திருவள்ளுவர் என்கிற ஒரு நாயகன், திருக்குறள் என்கிற பொக்கிஷம் இருக்குது. நாங்கள் கைப்பறையா இருக்கட்டும், பஸ் வண்டியா இருக்கட்டும், எழுதுற கவிதை, ஓட்டோக்கு பின்னால எழுதுற கவிதை எல்லாம் என்ன பாடு? எங்களிடத்துல இருக்கிற பொக்கிஷம் எங்களுக்கு தெரியாது. இந்த வாய்ப்பை தந்த இந்த அறக்கட்டளுடைய தலைவர், அருகில இருக்கிற கிராம உத்தியோகத்தர் காரியாலயத்தினுடைய அதிகாரி, கிராம உத்தியோகத்தர், சக கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக இதை நெறிப்படுத்திய இந்த பாடசாலை அதிபர். ஒரு நல்ல இடத்துல நல்லது நடக்க வேண்டும். உங்களிடத்துல திருவள்ளுவர் வந்திருக்கிறார். என்னுடைய பெயர் பால சண்முகன். என்னுடைய பணி ஆசிரியர் கலாசாலையில. அப்படின்னா ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் முறையை போதிக்கிறது என்னுடைய கடமை. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை 102 வருஷம். அந்த கலாசாலை வாசல்ல நாவலர் இருக்கிறார், திருவள்ளுவர் இருக்கிறார், சரஸ்வதி கல்வித்தாய் இருக்கிறார். நாவலருக்கு குருபூச, வள்ளுவருக்கு குருபூச நடக்கும். அந்த குருபூசையில அதிபர் பலருக்கு தெரிந்திருக்கும் செந்தமிழ் சொல்லறிஞர் நலீசன். அவர் சொல்லுவார், ஆசிரியர் மாணவரை பார்த்து, ஏன் இதுல நாவலர், ஏன் அதுல வள்ளுவர்? நீங்கள் மதிய உணவு இடைவேளைக்கு எத்தனை மணிக்கு போறீங்க, எத்தனை மணிக்கு திரும்பி வர்றீங்கள், எத்தனை பேர் வர இல்லை, எல்லாரையும் வள்ளுவரும் நாவலரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்று வேடிக்கையா சொல்றார். உங்களுக்கு முன்னால திருவள்ளுவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். திரு என்னது? காண்போர் விரும்பும் தன்மை நோக்கம். பார்த்த உடனே பளிச்சு ஒரு தேஜஸ், அந்த ஒளி உங்கள் முகத்தில் பாயும். உயர்வர் தமிழ் பாடத்துல 10 அதிகாரம் திருக்குறள் இருக்குது. யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில தரம் 1ல இருந்து 5 வரையும் 5 அதிகாரம் திருக்குறள் பாடமாக்க சொன்னா தங்கம் பதக்கம். உங்களுக்கு வந்திருக்கிறது டாக்டர் வரதராஜன் அவர்களுடைய உரை. இலவசமா இன்னைக்கு உங்களோட கையில இந்த நூல் வருது. கண்ணுக்கு முன்னால வள்ளுவர் சிலை, கையில திருக்குறள் புத்தகம். இவை எல்லாவற்றையும் தந்த ஒருவரை எப்படி பாராட்டுவது, எப்படி நன்றி சொல்வது? நாம் எண்ணி பார்ப்பதுண்டு. எங்கள் சமூகம், எங்கள் பயணம் சில வேளைகளில் முட்டுக்கட்டுகளை, தடைகளை சந்திக்கிறதே. விரைவா என்று பார்த்தால் தப்பு அங்கே இல்லை, இங்கே. நாங்கள் விடுகிற வழி மீறல்கள், மரபு மீறல்கள் தான் காரணம்.
லண்டன் நகரத்தில் இருக்கிறார். 2 நிமிஷத்துல இந்த பேச்ச முடியும். அவர் பிறந்து வளர்ந்த ஊர் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்படையில கொல்லங்களுக்கு. அவருடைய அப்பாவுடைய அப்பா கல்வி பாரம்பரியத்தில் வந்தவர்கள். வேலுக்குள்ள வாத்தியார், சிற்றம்பல வாத்தியார் 2 பேருக்கும் சிறகைத்திருக்கிறார்கள். கொல்லங்களுக்கு தமிழ் கல்வன் பாடசாலை. அவருடைய புத்திரன் தான் திருவாளர் கமலக்கண்ணன் அவர்கள். ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நாட்டு யுத்தம் கற்றவர் கல்லாதவர், தனவந்தர் ஏழை எந்த வேறுபாடும் இல்லாமல் சுனாமியை போல ஒரு கட்டத்தில் புரட்டி போட்டது. 95ஆம் ஆண்டு யாரும் மறக்க மாட்டேன். கையில் இருக்கிற மோதிரத்தை விற்றால் நாளைக்கு அதை பற்றி சிந்திக்கலாம். அதுபோல ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவியோட 96 கொடுக்க போகிறார். 97, 98 லண்டன் மாநகரத்தில் போய் இறங்குறார். நான் நினைத்து ஆச்சரியப்படுகிற விஷயம், இப்ப சொல்லுறதுக்கு நிச்சயமா அவர் பேசுவார், பேசட்டும், அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் அந்த ஸ்தாபகரை அறிந்து கொள்ளவர். அங்க போய் லண்டன்ல இறங்கினால் அவருடைய மனைவி நிறைவாக கர்ப்பிணி, 1 மாதத்துல பிரசவம் நடக்க போகும். அங்க அந்த நாட்டு சுகாதாரத்துறை எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சுகாதாரத்தை சரியா கவனிக்கும். வைத்தியசாலைக்கு போகிறார். வெள்ளக்கார அம்மா, டாக்டர் அம்மா வந்தெல்லாம் சோதிச்சு முடிச்சுட்டு இந்த தோடு இந்த காப்பை பார்த்து வெரி நைஸ் இருந்தாங்க. யார்? அந்த நாட்டில் லண்டன்ல இருக்கிற தமிழ் பேசாத ஒரு வைத்தியர் அம்மா. இந்த அம்மா தனக்கு தெரிஞ்ச பாசனம், யூ லைக் இட், யூ வாண்ட் இட். அவ ஒரு புன்னகம் கொடுத்தார். கையில இருந்து காப்பு கலந்தது. தானாவே தன்ன கையால டாக்டர் அம்மா அந்த கையை இந்த காப்பை கொடுத்தார். இப்படி ஒரு கொடுக்கிற எண்ணம் யாருக்கு? அதனால் சொல்லுகிறேன், வெற்றிக்கு பின்னாலும் ஞான சம்பந்தருக்கு பின்னால் ஒரு மங்கையர் கடைசியார், அப்பர் சுவாமிகளுக்கு பின்னால் ஒரு திலகவதியார் சமயத்தினுடைய வழிகாட்டி. எங்கள் சமூகத்தில் நல்லதற்கு கொடுப்பதற்காக ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு திருவாட்டி இருந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லாமல் போனால் நான் போகவும் இந்த நாட்டு இன்னைக்கு வறண்டு போகும். பல பேர் ஐயாவைத்தான் கௌரவிப்பார்கள். ஆனால் இந்த ஐயாவினுடைய ஒளிமுகத்துக்கு பின்னால, இந்த புன்னகைக்கு பின்னால அந்த பொன்னகை இருக்குது என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான வசனம். எல்லாரும் பிறந்த நாள் இருந்தால் எங்காவது விசித்திரமான இடத்துல யாழ்ப்பாணத்தில் ஒரு துன்பம் நடந்தது. 150 இளைஞர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல கேக் கட்டி கொண்டாடினார். ஒரு கிழமையில போலீஸ் கூண்டோடு அடிபட்டு போச்சு. பஸ்ஸோட முடியும். ஆனா இந்த ஐயாவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் அப்படி சொல்லக்கூடாது, சரியா சொல்லணும். இன்றைக்கு அவருக்கு மணி விழா. கைதட்டக்கூடாதா? அவருடைய அம்மா, அவருடைய அப்பா திருவாளர் அமரர் சிற்றம்பலம் அவர்கள் உரிய காலத்தில் விடைபெற்றுக் கொண்டார். அவருடைய அம்மா தான் நீண்ட காலம் அவரோடு குஞ்சை கோழி காப்பது போல காத்து வந்தவர். மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன், எங்களுக்கு சோறு தீக்கி இருக்கிறார் அவருடைய அம்மா. அவருக்கு பேர் அண்ணம்மா. 2015ஆம் ஆண்டு தன் தாயாருடைய நினைவினால அண்ணம்மா அறக்கட்டளை ஸ்தாபித்து லண்டன்ல இருந்து கொண்டு வன்னியில யாழ்ப்பாணத்துல கொல்லங்கலட்டி, அவருடைய ஊர் கொல்லங்கலட்டி, அங்க இருக்கக்கூடிய மாருத புரவீக வள்ளி ஸ்தாபித்த மாவட்டபுரத்துல வந்து கீரிமலையில குடிச்ச குதிரமுகன் விட்ட குதிரமுகன் நீங்கின மாருத புரவீக வள்ளி சோழ சாம்ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி. அவர் ஸ்தாபித்த முதலாவது பிள்ளையார் கோயில் வீரகத்தி விநாயகர். அந்த கோயிலுக்கு 5 தளத்தில ராஜகோபுரம் கட்டி சமயத்துக்கு சமூகத்திற்காக வேற வேற இடத்துல இனம் பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை. சிங்கள பிள்ளைகளாக இருக்கட்டும், தமிழ் சமூக குழந்தைகளாக இருக்கட்டும், கல்விக்கு வறுமை தடையல்ல என்பதை ஒழித்துக் கொண்டிருக்கிற அவர் இன்றைக்கு தன்னுடைய மணி விழாவை காண்கிறார். தன்னுடைய தாயின் பெயரால் இந்த அறக்கட்டளையை ஸ்தாபித்திருக்கிறார். முதலாவது ஒரு மனிதன் மனைவியிடத்தில் நல்ல பெயரை வாங்கணும். அவர் நல்லவர், பெரியவர், கொடுப்பார். வீட்டில் மனைவி திட்ட வெளியில செய்த என்ன பயன்? அம்மா
தமிழ் பற்று, சமயப்பற்று. லண்டன்ல ரொம்ப நல்லா இருக்கிறார். வருஷம் வருஷம் கொரோனா தடுத்தா 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 தடவைக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா இங்க வந்து இப்படி செய்யக்கூடிய ஒரு பெரியவரை பாராட்ட வேண்டும் என்று மன அபாவகிறது. இந்த அறக்கட்டளையிடத்திலே நேற்றைக்கு அனுமதி பெற்றிருக்கிறேன். முதலாக ஒரு நண்பனாக, ஒரு ஒன்றுவிட்ட தம்பியாக, மனநிறைவாக மணிவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது இவர்களுடைய அனுமதியோடு திரு சிற்றம்பலம் கமலக்கண்ணன், திருமதி சுதா கமலக்கண்ணன் தம்பதியரை மேடைக்கு வந்து இந்த மணிவிழா வாழ்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றேன். ஒன்றும் புதுசில்லை. தமிழ் பண்பாட்டில் 60 வயதில் ஒருத்தர் ஆட்கள் என்றால் நாங்கள் சில பாரம்பரியம் வைத்திருக்கிறோம். அவர்களை ஒரு மங்கள கோணத்தில் பார்க்க வேண்டும் என்று அவருடைய உடன்பரவாத சகோதரர் திருவாளர் யோகன் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் திருவாளர் கமலக்கண்ணன் அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து கௌரவிப்பார். தம்பதியினரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றனர். திருவாளர் யோகா அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். திருவாளர் தொடர்ந்து இன்றைய விழாவின் தலைவர் அவர்கள் கிராம உத்தியோகத்தர் திரு ஸ்ரீ அவர்கள் கமலக்கண்ணனுக்கு மாலை அணிவித்து கிராம உத்தியோகத்தர் அம்மா அவர்கள் திருமதி சுதா கமலக்கண்ணன் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது மாலை அணிவித்து கௌரவிப்பார். இப்பொழுது இந்த பாடசாலையினுடைய பிரதி முதல்வர், சிரேஷ்ட ஆசிரியர்கள் திருமதி கமலக்கண்ணன் தம்பதியருக்கு அவர்களுடைய மணிவிழாவை வாழ்த்தி இன்றைய சிலை திறப்புக்கான ஏற்பாடுகளுக்கு நன்றி தெரிவித்து இந்த பொன்னாடியை போட்டி கௌரவிப்பார். விழாவின் தலைவர்கள் மங்கள மாண்பினை வழங்கி கௌரவிப்பார். இந்த நேரத்தில் அவருடைய பார்த்த சாரதி திரு சிந்துஜன் அவர்களையும் சமூகப்படுத்தி அன்புடன் கேட்கிறோம். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு தடவை இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மதிப்பாளர் முதல்வர் அவர்களுக்கும் கிராம உத்தியோகத்தர்களுக்கும் உங்களுடைய ஒற்றுமைக்கும் சிறப்பாக இந்த விழாவை முன்னெடுப்பதற்காக மனநிலையில் நன்றிகளை தெரிவித்து சிறப்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கௌரவத்தினை வழங்குகின்ற எங்களுடைய கௌரவ விருந்தினர் திரு பால சண்முகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளது. அடுத்ததாகவும் திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே வவுனியா சுயாதீன தமிழ் இளைஞர் அமைப்பினூடாக அவர்களுடைய சமூக சேவைகளை பாராட்டியும் பிறந்த தினத்தை முன்னிட்டும் இந்த கௌரவிப்பு வழங்க இருக்கின்றது. எனவே சுயாதீன தமிழஞ்சர் அமைப்பினரையும் திரு கமலக்கண்ணன் தம்பதியினரையும் அன்போடு அழைக்கின்றனர்.
கௌரவத்திலே வழங்கிய சுயாதீன தமிழ் இளைஞர் அமைப்பிற்கு நன்றியை தெரிவிப்பதோடு அடுத்த நிகழ்வாக எங்களுடைய இந்த அண்ணமார கட்டளையினுடைய நிறுவனர் திரு சிட்டவளம் கமலக்கண்ணனை அவர்கள் இந்நிகழ்வு பற்றி ஒரு சிற்றுரையாற்றுமாறு அன்பாக நினைக்கின்றனர். கோரிக்கைய இந்த பாட்டி சமுதாயத்திற்கு அதற்கான முழு செலவுகளையும் அன்னமார கட்ட தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். எங்களோட கடமையை நாங்கள் செய்துகிறோம். நீங்கள் உங்களோட கடமையை செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றி சென்ற எங்களுடைய நிறுவனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்ற அந்த திருக்குறள் புத்தகத்தின் ஒரு தொகுதியினை நிர்வாக இயக்குனர் திரு சிற்றம்பலம் கமலன் கையா அவர்கள் பாடசாலையில் முதல் வருடம் இவ்விடத்தில் கையளிப்பார். மாணவர்கள் நூலகத்தில் புத்தகத்தை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களையும் ஆறுகுளத்தால் பொருட்குளம் கிராம அலுவலர், மருதகுளம் கிராம அலுவலர், ஓமந்தை பிரிவுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோரை அன்பாக அழைக்கின்றோம். அடுத்ததாக ஓமந்தை கிராம அலுவலர்கள் புத்தகம் வழங்கிய அன்பாக திரு சிவராஜா ஐயா அவர்களை அன்பாக இந்த இடத்திலே சுயாதீன தமிழக சார்பாக அருளாளர்களுடைய புத்தகம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உத்தியோகர்கள் பொதுமக்கள் தமக்கும் திருக்குறள் புத்தகத்தை வழங்கி வைக்குமாறு அன்பாக கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் புத்தகங்களை வழங்கி வைக்கின்றோம்.
அவர்கள் தாங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அதை வழங்கி அறிக்கொள்கிறோம். ஒவ்வொருவராக வந்து அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு முழு முதற்கான எங்களுடைய அண்ணாமான நிறுவனர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் பாரத் சண்முகன் அவர்களுக்கும் பவுனியாற்றுக்கு தலைமுறை சுகுமார் சஞ்சன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வு இந்த மண்டபத்தில் நடப்பதற்கு தன்னாலாக அனைத்து உதவிகளையும் வழங்கிய கோவலை மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு வளாகத்தில் இசை அமைப்பதற்கு அனுமதியையும் அனைத்து விதமான உதவிகளையும் நன்மை தொடர்ச்சியாக நடவடிக்கை அவருடன் இணைந்த அயல் கிராம அலுவலர்களுக்கும் உத்தியோகத்தர் திரு ரைஸ்டி அவர்களுக்கும் ஓமந்தை கிராமத்தினுடைய கமக்கார அமைப்பு மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சுயாதீன சமூக அமைப்பினுடைய உறுப்பினர்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக முக்கியமாக இந்த திருவள்ளுவர் சிலையினை அழகுடனும் கம்பீரத்துடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.